السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. உலகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. தராவீஹ் தொழுகையை 10ஆம் நாள் கடந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் அடுத்து துவங்கக்கூடிய மக்ஃபிரத்தினுடைய பத்திற்காக நாம் தயாராக இருக்கிறோம். தினம் தராவீஹின் சிந்தனையின் இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு என்று ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் இரும்பினாலோ அல்லது வேறு ஏதேனும் தாதுக்களாலோ அல்லது அந்த ஆயுதத்திற்கு என்று ஒரு தொழிற்சாலை எல்லாம் கிடையாது. இரும்பை விடவும் கனமான, வாளை விடவும் கூர்மையான, ஏந்தியவர்கள் எல்லாம் அந்த ஆயுதத்தில் பலனடையாமல் அந்த ஆயுதத்தை கீழே இறக்க முடியாது. அந்த ஆயுதத்தை முஃமின்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறார். அது முஃமின்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக அந்த ஆயுதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதில் வேடிக்கை என்ன என்றால், சில ஆயுதங்களை சில வயது வரம்புள்ளவர்கள் தான் தூக்குவார்கள், சுமக்குவார்கள், பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த ஆயுதத்தை பெரியவர்களும் பயன்படுத்தலாம், இளைஞர்களும் பயன்படுத்தலாம், சிறியவர்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம், ஆண்களும் பயன்படுத்தலாம், எல்லோரும் பயன்படுத்தலாம். ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக ஏதேனும் ஹக்கீம்களையோ ஒரு அமீர்களையோ ஒரு ஆலிமையோ ஒரு லைசன்ஸோ யார்கிட்டையும் வாங்க தேவையில்லை. அதற்கு என்று ஒரு இடமோ, அதற்கு என்று ஒரு காலமோ, அதற்கு என்று ஒரு நேரமோ, அதை ஆக்டிவ் பண்ணுவதற்காக எந்த நேர சூழ்நிலையும், கால சூழ்நிலையும், இட சூழ்நிலையும் தேவைப்படுவதும் இல்லை. அந்த ஆயுதத்தை எப்பொழுது வேண்டுமென்றாலும் பயன்படலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு ஆயுதத்தை, மகத்துவமிக்க ஆயுதத்தை முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், அன்றைய காலகட்டத்தில் காஃபிர்கள் போர்களங்கள் எல்லாம் சந்திப்பதற்கு முன்னவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆயுதத்தை பார்த்து பயந்தார்கள். அந்த ஆயுதத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம். ஏறக்குறைய அந்த ஆயுதம் எது என்ற கணிப்பில் நீங்கள் வந்தாலும், முக்கியமாக அவர்கள் பயந்த அந்த சந்தர்ப்பத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆசைக்காக உத்பத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன், ஆரம்ப காலகட்டத்தில் குறைஷிகளுக்கு, மக்கத்து காபிர்களிலே மிக கொடுமையான கயவன்களின் வரிசையில் இவனும் ஒருவன். உத்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முடியுமோ செவ்வன செய்துவிட்டு போகக்கூடிய முதல் வரிசையில் இருக்கக்கூடிய கொடியவன் உத்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் திரை முன்னோக்கி, கஅபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் ரசூலுடைய முகத்துக்கு முன்னால் வந்து, இங்கே திரும்ப முஹம்மத் என்று அழைத்து ரசூலுல்லாவை இப்படி திருப்புகிறார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். முஹம்மது, உனக்கு என்ன வேணும்? துரீது மாலன், உனக்கு சொத்து வேணுமா? குல் மாஷேத மினல் அம்வால், உனக்கு எவ்வளவு சொத்து வேணுமோ சொல்லு, மக்காவில் இருந்து மொத்தமா உனக்கு தர்றேன். துரீதுல் அஸ்வாஜ், துரீது ஜிவாஜ், பெரிய இடத்து வீட்டு பெண்களை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறியா? எங்க ஊர்ல இருக்கிற சிறப்பான பெண்களை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். உத்பா பேசிய வார்த்தை. வேற என்ன உனக்கு வேணும்? துரீது ஹுக்மா, மக்காவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? லா அதைகதாக், உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தர்றேன். ஆனால் லா ததுஊனா இலா மா ததுஊன இலை, இங்க உள்ள உங்களை எங்க அழைக்கிறையோ அதே மாதிரி எங்களை அழைச்சு எங்களை டார்ச்சர் பண்ணாத என்று சொல்கிறார். எந்த தௌஹீதை நீ அழைக்கிறாயோ, எந்த ஏகத்துவத்திற்கு நீ அழைக்கிறாயோ, எந்த குர்ஆனுக்காக கிதாபை சொல்லிவிட்டு எங்களிடம் நீ உன்னுடைய சொற்பொழிவை ஆற்றுகிறாயோ, நிறுத்து. எங்களை அதில் அழைக்காத, எங்களை விடு, உனக்கு என்ன வேணாலும் தர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே,
உத்பாவிடம், இவ்வளவு நேரம் என்ன திருப்பி என் முகத்துக்கு நேரம் நீ பேசினதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அரபுல அழகா இருக்கும் அந்த வார்த்தை, நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்றேன். இப்போ நான் பேசுறத நீ கேட்பியா என்று கேட்டார்கள். ஓ முகத்தை பார்த்து இப்ப நான் பேசுகிறேன், நான் பேசுவதை நீ கேட்பியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கவனத்திற்கு கொண்டு வருகிறார். கேட்கிற சொல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே வாய் திறக்கல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்து ஃபுஸ்ஸிலத், குர்ஆனில ஒரு அற்புதமான சூரா. அந்த சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. ஹாமீம், இதை உத்துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத், இப்படி ஓதுறாங்க ரசூலுல்லாஹ். ஏறக்குறைய அவங்க எது வரைக்கும் ஓதுனாங்கன்னா சூரத்து ஃபுஸ்ஸிலத்தை 13வது ஆயத்து. فَإِنْ أَعْرَضُوا فَقُلْ أَنذَرْتُكُمْ صَاعِقَةً مِثْلَ صَاعِقَةِ عَادٍ وَثَمُودَ அப்படின்னு ஓதுறாங்க. எது வரைக்கும் ஓதுறாங்கன்னா, ஆது சமூதுக்கு வரக்கூடிய பேர் சாயிகத் முழக்கத்தை போன்று இவர்களுக்கும் அந்த முழக்கம் வந்துவிடும், இவர்கள் புறக்கணித்தால் அதை இவர்களுக்கும் நான் ஏற்படுத்தி விடுவேன் என்று நபியே அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இந்த ஆயத்தை வரைக்கும் ஓதன உடனே உதுபா கொஞ்சம் ஜர்க்கு வாங்குறான். அவனுடைய மூஞ்சி கொஞ்சம் சுருங்குது, அவனுடைய வாயெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா நடுங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே செய்யல, இப்படி பேசிக்கிட்டே இருந்துறவங்க இப்படியே காபாவை பார்த்து திரும்பினாங்க. திரும்பி கையை இப்படி தூக்குனாங்க. இதுதான் நடந்தது. திரும்பி இப்படி கையை தூக்குறாங்க. அந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கையை தூக்குன உடனே அங்க இருந்த உத்பா ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயில அப்படி போட்டுட்டான். யாருடைய வாயில? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனிதமான பரக்கத்து புரிந்த கண்மணி ரசூலினுடைய சங்கை மிகு அந்த வாயில இப்படி பொத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்மேன் ஓத வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வாயை துஆ ஓதவே விடல, வாயிலிருந்து வார்த்தை வரவே விடல. அவ சொன்ன வார்த்தை, யா முஹம்மத் நஷத்துக்கல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம், நீ எந்த ரஹ்மானுர் ரஹீம் சொல்லி அல்லாஹ்வை சொன்னியோ அதை விட்டு நான் பொறுப்பு நீங்கிக்கிறேன், வாயை திறந்து துஆ செஞ்சிராத. நீங்க செஞ்சா அது கபூலாகிடும். நீங்க வாயை திறந்து துஆ செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதை நினைத்து செய்தீர்களோ அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க. ரசூல் என்ன செய்யல? துஆ செய்யல. ஓடி அபூ தாலிப்ட்ட போறான். அபூ தாலிப்ட்ட போய் நின்று அபூ தாலிபிடம் போய் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை பாத்தியா, என்னென்ன காரியம் போய் சொல்லு, நான் எல்லாம் பேசிட்டேன், என்ன வேணாலும் தர்றேன்னு சொல்லு. அபூ தாலிப் உடனே ரசூலுல்லாஹ்வை அழைச்சு கூப்பிடுறாங்க. முஹம்மத் கொஞ்சம் ஏதாவது பார்த்து, கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு மட்டும் எதுவுமே செய்யாம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபமா சொன்னாங்க, என் வலது கையில் சூரியனையும் என் இடது கையில் சந்திரனையும் கொடுத்து இவர்களை விடு என்று சொன்னாலும் என்னால் விட முடியாது, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இந்த எச்சரிக்கை தொடரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது இதுதான், உத்பா மக்கத்து காஃபிர், எல்லா வலிமையும் இருக்கு, எல்லா பெருமையும் இருக்கு, அவன் நினைத்தால் என்ன வேண்டுமெனாலும் செய்ய முடியும். ஆனால் அவன் பயந்தது எதில்? துஆவில் பயந்தான். பெருமக்கள், காஃபிருடைய தலைவனாக இருந்தவன் அவன் பயந்தது பெரிய ஆபத்து ரசூலுடைய துஆவிலே இருக்கிறது. துஆவிற்கு பயந்தான். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் ஒருவர் துஆ செய்தால் அதை விட சிறந்த ஆயுதம் எந்த ஆயுதம் கிடையாது. துஆ முஃமின்களுடைய ஒரு ஆயுதம். துஆ என்பது முஃமின்களுடைய ஒரு ஆயுதம். அல்லாஹ் அதை ஒருவர் துஆ செய்தால் அந்த ஆயுதம் செய்யக்கூடிய சேட்டைகள், அதனுடைய பயன்களும் சாதாரணமானது அல்ல. பெருமக்கள், எல்லோருக்கும் தெரியும், அன்னை ஃபாத்திமா ஸஹரா அல்-பத்தூல் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழே இருக்கும் பொழுது என்னென்ன கேலி கிண்டல்கள், அந்த நஜிஸ்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு எல்லாத்தையும் அகற்றி முடிச்சதற்கு பின்னால அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, யா ரசூலல்லாஹ் உதுஉ அலா ஹஉலாஇ, துஆ செய்யுங்க இவங்க மேல அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள், செல்ல புதல்வி, என்ன அமைதியா இருக்கிறீங்க, துஆ செய்யுங்க. சின்ன புள்ள சொல்லுதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்யுங்கன்னா, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் குரைஷிகளை ஒன்ட்ட நான் விடுறேன் துஆ செஞ்சாங்க. அன்னை ஃபாத்திமா விடல. யா ரசூலல்லாஹ், யார் இங்க இருக்கிறா? ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. குல் பி அஸ்மாயிஹிம், அவங்க பேரை சொல்லுங்கன்னாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பேரை சொல்லுங்க, துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட. உதுஉல்லாஹ பி அஸ்மாயிஹிம் பி ஹாஉலாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வழியே தெரியல.
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உணர்வை புரிந்து கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த 6 பேரும் சிரிச்சு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அலைக பி அபூ ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி உத்பா, அல்லாஹும்ம அலைக பி உமையத் இப்னு கலஃப், அல்லாஹும்ம அலைக பில் வலீத், அல்லாஹும்ம அலைக பில் ரபீஆ, அல்லாஹும்ம அலைக பில் என்று ஒரு 6 பேர் துஆ செஞ்சிட்டே இருந்தாங்க. இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அந்த 6 பேரையுமே பத்ருடைய யுத்தத்திலே மைதானத்திலே 6 பேரும் மரணித்தவர்களாக நான் கண்டேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 6 பேருக்கு துஆ செய்தார்களோ அந்த 6 பேருடைய நிலை. நான் ஏன் சொல்றேன்னா, பெருமக்களை, இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட ஒரு சில பயம் இருக்கும். நம்ம யாருக்காவது அநீதம் செய்து இருந்தாலோ, அவர்கள் ஏதாவது நமக்கு துஆ செஞ்சாது கபூல் ஆயிருமோ, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள்ல அவங்க யாராவது நமக்கு பத்வா செஞ்சிருப்பாங்களோ. பெரும்பாலும் பெற்றோர்களுடைய துஆவிலே அச்சம் கொள்வார்கள். சிலருடைய ஹக்குகளை நிறைவேற்றும் பொழுது, நாம் செய்ய முடியாத பொழுது அவங்க யாராவது துஆ செஞ்சிருப்பாங்களோன்னு ஒரு விதமான ஒரு மனசுல ஏற்படுற தோற்றம். பெருமக்களே, நீதமாக இருந்தால், ஹக்காக இருந்தாலே ஒழிய அந்த துஆ கபூல் ஆகாது. நாம தவறே செய்திருக்க மாட்டோம். நாம் அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் நினைத்து கூட இருந்திருக்க மாட்டோம். நல்லதுதான் செஞ்சிருப்போம். ஆனா அவங்க நமக்கு பாதகமாவே நினைக்கிறாங்க. இல்ல, இவன் தான் தப்பு செஞ்சிருப்பா, இல்ல இவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் துஆ செஞ்சாங்கன்னா லா துக்பல், அந்த துஆ கபூல். அது தாயாக இருந்தாலும் கபூலாக மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆன்ல ஒரு ஆயத் வருது, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கும் பொழுது பணிவாக, தலர்ருஅன் வ குஃபியா, ரொம்ப ரகசியமா, ரொம்ப பணிவா, ரொம்ப பணிந்து அல்லாஹ்வை துஆ செய்யுங்க. துஆ செய்யும் பொழுது ஒரு விதமான கர்வத்தோடு துஆ செய்யக்கூடாது. யாருக்காவது துஆ செய்யணும்னு சொன்னா கர்வத்தோட, அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், நாசமா போயிடணும், லஅனத்து வந்துடணும், அவங்க இப்படி ஆயிரும். அல்லாஹுக்கு இது பிடிக்காது. இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறி துஆ செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி துஆ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? எதை செய்கிறார்களோ அதை அவர்களே மேற்கொள்வார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் அத்தகைய பெரியவர்களை பாதுகாத்து தருவானாக. நல்லதுக்காக துஆ செய்யணும். ஒரு விஷயம் இருக்கு, ஹதீஸ்ல வருது, அப்படி ஒரு ஆளுக்கு துஆ கபூல் ஆயிருச்சுன்னா என்ன செய்யறது? சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். நாம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் யாராவது ஒருவர் நமக்கு துஆ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலையில நம்ம என்ன செய்யணும்? 2 விஷயம் முக்கியம் பெருமக்களே. நாம நிராசை அடைஞ்சு நாமளும் திருப்பி அவங்களுக்கு துஆ செய்ய கூடாது, முதல் விஷயம். 2வது விஷயம், இனி இவன் தொடர்பே வேண்டாம் என்று அவனை அத்துட்டும் போகக்கூடாது. ஹதீஸ் சொல்லுது. ரொம்ப வேடிக்கையான ஒரு முக்கியமான மசாலா இது. லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யதுஉ பி இஸ்மின் அவ் கத்திஅத் ரஹ்மின். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி அநீதம் செய்யாமலேயே யாராவது துஆ செய்தார்கள் என்றால் அந்த துஆ எப்பொழுது கபூல் ஆகும் என்றால், அநீதம் செய்யல ஆனா துஆ கபூல் ஆகிருமோ என்று அச்சம் கொள்கிறார். எதுவரைக்கும் கபூல் ஆகாமல் இருக்கும் என்றால், இவன் அவர்களுக்கு எதிராக பாவம் செய்கிற வரைக்கும், இவன் அவர்களை உறவு முறித்து விடுற வரைக்கும் அந்த துஆ கபூல் ஆயிடுமோ ஆகாதுங்கிற அச்சம் கொள்ள தேவை. நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவங்க செய்யறது செஞ்சுக்கிட்டே போட்டோம். நாம செய்யற நல்லது என்ன செஞ்சுக்கணும்? நான் சொல்றது விளங்குதா? அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், நமக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அவங்களுக்கு நாம என்னதான் செய்யணும்? நல்ல துஆ செய்யணும், நல்லதுதான் நினைக்கணும், நல்ல விஷயங்களை தான் போதிக்கணும். பெருமக்களே, துஆ என்பது சாதாரணமானதல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்பாங்க. குர்ஆன்ல வரும். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லுவான், யஸ்அலூனக அனில் மஹீத். நபியே, மாதவிடாய் சம்பந்தமாக, அசுத்தமான நிலை சம்பந்தமாக அப்படின்னா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மஹீல் அதை பத்தி நீங்க சொல்லுங்க. யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறை பத்தி அல்லாஹ் சொல்றானே, குல்
குர்ஆன் ஆயத்து இப்படிதான் வரும். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அனில் அஹில்லா பிறை பத்தி இப்படி சொல்லுங்க. இன்னொரு இடத்துல யஸ்அலூனக அனில் அன்ஃபால் போர்க்களத்தில் இருக்கும் பொற்காசுகள் செல்வங்களை பற்றி இவர்கள் அன்ஃபாலை பற்றி கேட்கிறார்கள். குல் நபியே அன்ஃபால்னா இப்படி குல் குல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சஹாபாக்கள் எதையாவது மசாலா கேட்டாங்கன்னா அல்லாஹ் வஹீல இப்படி ஒரு ஆயத்தை சொல்லுவான். அதே சஹாபாக்கள் துஆவை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் துஆனா என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு எப்படி ஆயத்தை இறக்குறான் பாருங்க. வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் குல் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி கரீப், நான் அவன் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். குல் என்று அல்லாஹ் சொல்லல. வைதா சஅலக இபாதி அன்னி, என் அடியார்கள் என்னை கேட்டால் இன்னி கரீப், அந்த குல்லுங்கிற இடைவெளி கூட எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். புரியுதா நான் சொல்றது? இவங்க கேட்கிற மசாலாவும் அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில பெருமக்களை எந்த திரையுமே இல்லை. பெருமக்களே, ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம் துஆ. நம்முடைய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாடுபடுகிறார்களோ, எங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, நாமளால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. பொருளாதார ரீதியாகவோ ஆயுத பலம் ரீதியாகவோ அல்லது நம்ம அவர்கள்ட்ட போய் நின்று ஒரு பணிவிடை செய்யவோ எதுவுமே முடியவில்லை என்று நாம் அச்சம் கொள்ள வேண்டாம். அவர்களுக்காக துஆ செய்யலாம். அந்த முசீபத்துகளும் பலாக்களும் யார் மூலியமாக ஏற்படுகிறதோ அவர்களுக்கு எதிராக தாராளமாக துஆ செய்யலாம். அவர்கள் அந்த போர்க்களத்திலே எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அந்த ஆயுதங்களை விட நம்மளுடைய துஆ ஆக சிறப்பானதாக இருக்கும். இப்படிப்பட்ட முஃமின்களுடைய துஆ, இப்படிப்பட்ட முஃமின்களுடைய ஆயுதம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது சிறப்பான வகையிலே நல்ல காரியங்களிலே செலவுபடுத்த வேண்டும். வல்லோ நல்லாக நம்மை புரிந்து கொள்ளாமல் பாதகமாக துஆ செய்யும் அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தி மேலும் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு சலாமாத்தாக்கி தருவானாக. யாருக்கெல்லாம் நாம் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்திருந்தால் அல்லாஹ் இம்மையில் மன்னித்து மறுமையில் நல்ல தரஜாவில் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்